உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு நீ பார்த்து சொல்லு. நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போடலாம். சாக்லேட், சாக்கோபார், காட்டன் கேண்டி. இங்க பாரு, அனிதா குட்டிக்கு என்ன வேணும்னு சொல்லு. பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஸ்காட்ச், பெரிய பவுல். சாக்லேட்டும் பிளாக் கரண்ட்டும் கூட நல்லா இருக்கும்க்கா. சரி, உனக்கு இப்போ நான் எல்லா ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்றேன். 1/2 ஹவர்ல ஐஸ்கிரீம் வந்துடும். ஓகேவா? ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். சைட்டோட பிளான் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜிவா, பார்த்தி பார்த்தி இறக்குடா. என்னடா பார்த்தி? இருடா. என்ன பார்த்தி? டேய், 2 நாளைக்கு முன்னாடி தானே சொன்னேன் காவியாவோட மனசு மாறும், உன்னை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பான்ட்டு. நீ சொன்ன மாதிரியே அவன் மனசு மாறிடுச்சுடா. புரியலையா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவ சமைச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, அவ கையால எனக்கு பரிமாறினா. நிஜமா காவியா இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குடா. அப்படியே சந்தோஷத்துல எங்கேயாவது குதிக்கலாம் போல இருக்கு. என்னடா ஒரு மாதிரியா பேசுறானேன்னு பாக்குறியா? அதெல்லாம் அவ மேல வச்சிருக்கிற லவ்டா. டேய், இத்தனை நாள் வரைக்கும் என்னை விட்டு விலகி இருந்தா. ஆனா அவ எவ்வளவு தூரம் போறாளோ அவ்வளவு கவலை எனக்கு அவ மேல ஒரு ஈர்ப்பு. அவ எனக்காகவே பிறந்தவ. அவளுக்காக என்ன வேணா செய்யலான்னு ஒரு மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடா. இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், அத யாருக்கிட்ட ஷேர் பண்றேன்னு கூட எனக்கு தெரியலடா. மற்றவங்ககிட்ட எல்லாம் சொன்னா என்ன யோசிப்பாங்க? என்னடா பொண்டாட்டி சமைச்சதுக்கு போய் இவ்வளவு சீன் போடுறானேன்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லடா. எனக்கு இது பெரிய விஷயம். என் கூட வாழ மாட்டேன், இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னா சொன்னவ இந்த குடும்பத்துக்காக எனக்காக ஒரு விஷயம் பண்ணிருக்கானா, அது எனக்கு சந்தோஷம் தானே ஜீவா. ஆமா பார்த்தி, பிரியா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, காவியா பார்த்திபனை கண்டிப்பா ஏத்துக்குவா, அவரோட சந்தோஷமா வாழ்வான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரியே காவியா மனசு மாறிட்டாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு பார்த்தி. ஆமாண்டா. அது மட்டும் இல்லாம தேவி அத்தா மஞ்சுளா அத்தாலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவன் இந்த வீட்டில் வாழ மாட்டா, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடுவான்லாம் சொன்னாங்க. ரம்யா அவ வேற யாரையா லவ் பண்றான்லாம் சொன்னாங்க. அதான். என்ன பார்த்தி சொல்ற? ஆமாண்டா, காவியா கூட வாழ மாட்டேன், இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்லாம் சொன்னாடா. அதான் அந்த விஷயத்துல அவ வேற யாரையும் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையும் நேசிக்கிறாங்களா சொன்னாங்க. அப்பெல்லாம் என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு தெரியுமா? ஆனா இன்னைக்கு அவங்க சொன்ன எல்லாத்தையும் காவியா பொய் நிரூபிச்சிட்டா. எல்லாரும் வரிசை நிக்க வச்சு அப்படியே அவங்க மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரிலாம் அவ யாரையும் லவ் பண்ணலடா. எனக்கு தெரியும், அவளுக்கு குழந்தை மனசுடா. அவ மனசு எனக்கு மட்டும் தாண்டா புரியும். அது ஒரு மாதிரி பியூர் சொல்றா. சில நேரம் காவியா நடந்துகிட்டதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ரம்யா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு அப்போ எனக்கே தோணும். ஆனா அது உண்மை இல்லை. காவியா யாரையும் லவ் பண்ணிருக்க மாட்டா. அவ உனக்கானவ, அவ உன்னை மட்டும் தான் நேசிப்பான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுடா. அது இன்னைக்கு நடந்துருச்சு இல்ல? காதல் ஒருத்தனை நல்ல பலசாலியா மாத்தோம், எப்பேற்பட்ட பலசாலியையும் பலவீனமா கூட மாத்தோம். அந்த மாதிரி அந்த காதல் கொஞ்ச நாள என்ன பலவீனமானவனா ஆக்கிடுச்சுடா. ஒருவேளை ரம்யா சொன்ன மாதிரி காவியா யாரையா லவ் பண்ணியிருந்தான்னா
என்னால தாங்கி இருக்க முடியாதுடா. அது எப்படி சொல்றதுன்னே தெரியலடா. முடியலடா. ஆனா கடவுள் புண்ணியத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அவ உண்மையானவடா. என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டா. அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அவ என்கிட்ட சொல்லிருப்பாள். காவியா ஆசைப்பட்ட மாதிரி அவளை கலெக்டர் ஆக்கி அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கணும்டா. என்ன ஜீவா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒன்னும் இல்ல பார்த்தி, நீ காவியா மேல இவ்வளவு அன்பா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ அப்பா அம்மாவோட விருப்பத்துக்காக நம்ம கல்யாணம் நடந்துச்சுன்னு இல்லாம அந்த கல்யாணத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன். இல்ல, உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டா, கடவுள் கொடுத்த வாழ்க்கையா தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு காவியா மாதிரி ஒரு வைஃப், உனக்கு பிரியா மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சிருப்பாங்களா சொல்லு? டேய், உண்மையிலே நம்ம 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்களா. அனிதா குட்டி, ஐஸ்கிரீம் வந்துச்சு, வா. வந்துச்சா? ஆமா, இத பாரு. அனிதா குட்டி, நீ இதெல்லாம் எடுத்து வை, நான் போய் கப் எடுத்துட்டு வரேன். ஹை, பிளாக் கரண்ட். டன் டடன். யா, இத அங்க வச்சிரலாம். இரு வரேன். சாக்லேட், மேங்கோ, பட்டர்ஸ்காட்ச். டடான். எப்படி? வெனிலா இருக்கு, வெனிலா. ஆஹா, பிளாக் கரண்ட். Yes, vanilla, vanilla. கலர்ஃபுல்லா இருக்குல்ல? சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்கக்கா. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ முதல்ல சாப்பிடு. அடடடடா, அட என்னம்மா இதெல்லாம்? ஒன்னும் இல்ல சித்தப்பா, அனிதா ஐஸ்கிரீம் கேட்டா, அதான் வாங்கணும். அதுக்காக இவ்வளவு வெரைட்டியா? என்னம்மா இது, இம்புட் இருக்கு? என்னைக்காவது ஒரு நாள் தானே, சாப்பிடட்டும். அனிதா குட்டி, உனக்காக விதவிதமா ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா?
நல்ல அக்கா இல்ல? குட்டி, நான் நல்ல அக்கான்னு சொன்னது இவங்கள மட்டும்தான், வேற யாரையும் இல்ல. சித்தப்பா உங்களுக்கு வேணாமா வேணாமா, எனக்கு ஏற்கனவே பல் கூசுது. இதுல ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா அவ்வளவுதான், காய்ச்சல் கீச்சல் வந்து அப்படியே படுத்துக்க வேண்டியதான், ஒன்னும் சாப்பிட முடியாம போயிடும். சரிம்மா சரி. ஏய் பாப்பா, கம்மியா சாப்பிடணும், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. ஓகே, சாப்பிடு, உட்காந்து சூப்பரா சாப்பிடு. இருக்கு. ம். அது வேணுமா? நல்லா இருக்கா? சாப்பிடு. சூப்பரா இருக்குக்கா. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். இவன் இந்த வேலையெல்லாம் செய்யறாளா? இன்னும் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. கண்டுக்கலனா என்ன, கண்டுக்க வைப்போம். தொட தொட தொட. மெல்ல மெல்ல, பொறுமையா பண்ண, நான் இறங்கிடுறேன். உன் சமையலறையில் நானும் பாசக்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா. என்ன அதிசயமா மாப்பிளம் போட்டுட்டு இருக்க? நான் உன ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உட்காருங்க. அது அது உண்மையிலேயே நீ ரொம்ப மாறிட்ட காவியா, என்னால நம்பவே முடியல. நான் என்ன மாறிட்டேன்? நான் அப்படியே தான் இருக்கேன். போய், அதுவும் இல்லாம நீ ஃபர்ஸ்ட் டைமா சமையல்லாம் பண்ணிருக்க. இந்த நம்ம ரூம் எல்லாம் கிளீன் பண்ற, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. க்ளீன் பண்ற அக்கா வரல, அதனால தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. மறுபடியும் போய் இதெல்லாம் நான் நம்பவே நினைக்கிறியா? Never. காவியா, ஆக்சுவலா அது உனக்குள்ளேயே வந்துருச்சு. எது அது? அது நான் எது? இது என்னது அது? ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ். அந்த லிட்டில் ஹார்ட் எனக்குள்ள எப்பவோ வந்தது, உனக்குள்ள இப்போ வந்துருச்சு. எனக்குள்ள அது எப்பவுமே வராது. அதுல நான் தெளிவா இருக்கேன். அது 2 மாசத்துல உன்னை இவ்வளவு மாத்திருக்கேன்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, போதும். அதுக்குள்ள உன்னை கம்ப்ளீட்டா மாத்திடுவேன். எவ்வளோ நாள் ஆனாலும் நான் மாற மாட்டேன். கம்ப்ளீட்டா மாத்திடுவேன். என்னைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன். அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். கண்டினியூ. ப்ளீஸ் கொஞ்சம். சிச்சுவேஷன் சாங். தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான்
சிரிச்சல்ல? இல்லையே. ஏய், நீ சிரிச்ச, நான் பார்த்தேன். இல்ல. சிரிச்ச மாதிரி ஏன் தோணுச்சு? போய் உட்காருங்க போங்க. போறேன். சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை பிரம்மையோ? காத்திருந்த மாணவன் நான். ஏய், அப்படியே இப்ப சிரிச்சல்ல? இல்ல. இப்ப நீ சிரிச்ச இல்லன்றல்ல. இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் நீ சிரிக்கிற மாதிரியே தோணுது? மரக்கரண்டா அப்படிதான். ஓ, என்னது? பின்ன நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். சும்மா சிரிச்சியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன உங்களை மாதிரி லூசா? சும்மா காரணமே இல்லாம சிரிக்கிறதுக்கு. போய் உட்காருங்க போங்க. What is this? சாரி. பிரம்மையா இருக்குமோ? நல்லா இருக்கா? ஆ, அனிதா பாப்பா, காவியா அக்காவுக்கும் பார்த்தி மாமாவுக்கும் கொடுக்கலாமா? கொஞ்சம். ஓகே. சரி, நீ சாப்பிடு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். காவியா, வாங்க பிரியா. ஆ, காவியாவுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏங்க, நானும் மனுஷன் தாங்க, எனக்கும் ஐஸ்கிரீம்லாம் பிடிக்கும். ஆ, ஆ, உங்க தங்கச்சிக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எங்களுக்கெல்லாம் இல்லையா? இப்படி கொடுக்கறதுல ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? பிஃபோர் மேரேஜ் தான் தனித்தனியா சாப்பிடணும். ஆஃப்டர் மேரேஜ் ஒரே பவுல்ல 2 பேரும் சாப்பிடணும். அப்பதான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சின்ன ஐஸ்கிரீம் பவுலுக்குள்ள இவ்வளவு பெரிய தத்துவத்தை அடக்கி எடுத்துட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? எங்கேயோ போயிட்டீங்க. கொடுங்க. என்னங்க ஐஸ்கிரீம்லாம் வேணாம் பிரியா. ஏய், ஆ. ஏய், இதுல உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்கேன், சாப்பிடு. வேணாம் பிரியா. என்ன அவங்க எவ்வளவு ஆசையை கொண்டு வந்திருக்காங்க, வேணாம் சொல்லிட்டு இருக்க? பாரு அவங்க பேச எவ்வளவு டல் ஆயிடுச்சுன்னு. நீங்க கொடுத்துட்டு போங்க, நான் காவியாக்கு ஊட்டி விடுறேன். ஊட்டி விட போறீங்களா? இந்த குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா நம்ம உருட்டி மிரட்டி ஊட்டி விட்டுருவோம்ல, அந்த மாதிரி தான். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. குழந்தைதான், ஆனா மத்த குழந்தைங்க மாதிரி இல்ல. இது கொஞ்சம் கோவமான குழந்தை, ஆங்கிரி பேபி. சில நேரத்துல அப்படியே பலார்னு அரைஞ்சிரும். பாத்தீங்களா, ஒரு ஐஸ்கிரீமை கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடலான்னு பாக்குறீங்க. இந்த மாதிரி சண்டை எல்லாம் வந்தாதான் உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்டர்ஸ்டாண்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க போங்க, நான் ஓகே பாத்துக்கிறேன். ஓகே, நான் வரேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சாப்பிடு. இரு, அக்கா சொல்மிக்க மந்திரம் இல்லை, சாப்பிடு. அது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்ல தானே? அது வந்து உங்க அப்பா வந்து கொடுத்திருந்தா அப்படி சொல்லலாம், ஆனா வந்து அது உங்க அக்கா வச்சே, அதனாலதான் அப்படி சொன்னேன். சரி சரி, காமி மெல்டாது. கெமிஸ்ட்ரியை டெவலப் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீங்க வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் எனக்காக கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சிருக்க,
அதுக்கு நான் ஹலோ, உங்களுக்காகலாம் செய்யல. எனக்கு தோணுச்சு, நான் செஞ்சேன். அதான் தோணுச்சுல்ல, அதுக்காக தான் ஒரு நன்றி கடனுக்கு தான் நான் ஐஸ்கிரீம் ஓட்டி விடுறேன். வேண்டாம், போங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு பாய் ப்ளீஸ். வேண்டான்றல. டடா. என்னங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். காட்டு சிக்கல் கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. நான் வேணா ஓட்டி விடவா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல